பிரபன்ன பாரிஜாதாய தோத்திரவேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமஹா. மற்ற எந்த அவதாரத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு உண்டு. இந்த பெருமான் மட்டும்தான் இங்கு வாழும் பொழுது கையில் ஞானமுத்திரையை வைத்துக்கொண்டு அர்ஜுனனுக்கு பகவத்கீதை என்கிற உயர்ந்த சாஸ்திரத்தையே உபதேசம் செய்தார். அதை செய்தவர் பார்த்தனுக்கு தேரோட்டியாக இருந்த பார்த்தசாரதி எம்பெருமான். பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானை என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களைத் தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானை. கண்ணன் கையில செங்கோல் பிடிக்க வேண்டியவர் தானே. எப்பேற்பட்ட அரசனாக உலகத்துக்கே சுவாமியாக இருக்கக்கூடிய துவாரகாதீசனான கண்ணன் கையில் இருக்க வேண்டிய செங்கோலை வைத்துவிட்டு தேரோட்டியாக கையிலே சாட்டையை பிடித்து கொண்டாரே. கோல் கையில் கொண்டார், சாட்டையையும் கோலையும் வைத்து தேரோட்டத் தொடங்கினார் பகவான். பார்த்த சாரதி என்கிற பெயரோடு அழகாக திருநாங்கூர் திவ்யதேசங்களுக்கு நடுவிலே நாம் இருக்கக்கூடிய திருப்பார்த்தன் பள்ளி என்கிற ஊரிலே காட்சி அளிக்கிறார். 4 தோள்களோடு கூடின பார்த்தசாரதி எம்பெருமான். திருவல்லிக்கேணியில 2 தோள்கள், இந்த ஊரிலே 4 தோள்களோடு பகவான் காட்சி அளிக்கிறார். அந்த மூலவரை தரிசித்து கொண்டோம். அதோடு கூட பிராகாரத்தில் சுத்தி வந்தோம் என்றால் தனிக்கோவில் நாச்சியார் பிராட்டியினுடைய சந்நிதி இருக்கிறது. பிராட்டிக்கு தாமரை நாயகி என்று ஒரு திருநாமம், கமலவல்லி என்று சம்ஸ்கிருதத்திலே திருநாமம். தாமரை கமலம் அதை உடையவளானபடியாலே கமலவல்லி தாயார். இதுவும் ஒரு ஏற்றம் தானே. குருக்ஷேத்திரத்தில் கண்ணன் இருக்கும்போது பார்த்தசாரதி எம்பெருமானோடு ருக்மிணி பிராட்டி கூட இருக்கவில்லை. 16,108 மனைவிமார்கள் இருக்கலாம். ஆனால் எங்குமே எந்த பிராட்டியுமே அந்த குருக்ஷேத்திரத்தில் அருகிலே இருக்கவில்லை. அந்த குருக்ஷேத்திரத்து எம்பெருமான் இங்கு வந்து பார்த்தசாரதியாக சேவை சாதிக்கும் போது கூட தாயாரோடு சேர்ந்து இருக்கிறாரோ இல்லையோ. அப்போ குருக்ஷேத்திரத்தை விட இந்த ஊருக்கு இந்த ஏற்றத்தை நாம் கொள்ளலாம். தாயார் சன்னதியை சேவித்துக் கொண்டோம். அப்படியே பிரதட்சிணமாக வந்தோம் என்றால் விமானத்தை தரிசிக்கலாம். நாராயண விமானம் என்று இந்த விமானத்துக்கு பெயர். நாரங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அதற்கெல்லாம் அயனம், அதற்கெல்லாம் இருப்பிடமாக, அவற்றையெல்லாம் தாங்கக்கூடியவனாக, அவை அனைத்துக்கும் சுவாமியாக பகவான் இருக்கிறார். அதனால நாராயணன் அவருக்கு திருநாமம். அந்த நாராயணனையே காட்டிக் கொடுக்கிறபடியாலே நாராயண விமானம் என்று விமானத்துக்கும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இது சுத்தி வந்தால் நாம் காணக்கூடிய காட்சிகள். மறுபடியும் கர்ப்ப கிரகத்துக்கு செல்வோம். மூலவரை மட்டும்தானே தரிசித்திருக்கிறோம். இன்னும் உற்சவமூர்த்தியை தரிசிக்க வேண்டும். இதோ பார்த்தசாரதி எம்பெருமான் உற்சவமூர்த்தியை சேவிக்கிறோம். மூலவரை போலவே 4 கைகளோடு. மூலவருக்கு திருமகள் கேள்வன் என்று பெயர் பார்த்தோம். உற்சவருக்குத்தான் பார்த்த சாரதி. பார்த்தனுக்கு சாரதியாக தேரோட்டியாக இருந்து கோல் கையில் கொண்டு பார்த்தன் தேர் முன் நின்னானை. எப்பவுமே வண்டி ஓட்டுறவர் தானே முன்னாடி அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் போவது எங்கேயோ சுற்றுலா செல்லவில்லை. யுத்த பூமிக்கு யுத்தம் செய்வதற்காக போகும்பொழுது பார்த்தனுக்கு முன் நின்றான் என்று ஆழ்வார் பாடுகிறார். என்ன அர்த்தம்னால், எந்த ஒரு அம்பும் அர்ஜுனன் பேரில் பட வேண்டும் என்றால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு கண்ணன் முன்னாடி அமர்ந்து கொண்டாராம். இவரை தாண்டினால்தான் ஒரு அம்பு அர்ஜுனன் பேரிலே பட முடியும். தான் எல்லா அம்புகளையும் ஏற்றுக்கொண்டார். இப்பவும் திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாளை சேவித்தீர்கள் என்றால் முகம் முழுக்க அப்படியே அம்பு பட்டு பட்டு பொழிந்து போயிருக்குமோ இல்லையோ. ஏன்னா பீஷ்மாச்சாரியர் அர்ஜுனனை தாக்க தொடங்கினார். அவனை நேரம் ஒன்றும் தாக்க முடியல. கண்ணனை தாக்கினாராம். கண்ணனுடைய உடம்பு முழுக்க தன்னுடைய அம்புகளாலே துளைத்தார். அந்த கோலத்தோடு தான் இன்றும் பார்சாதி பெருமான திருவல்லிக்கேணியில் சேவித்துக் கொள்ளுகிறோம். அது பின்னாடி இருந்தா பண்ண முடியுமா? அர்ஜுனனுக்கு பின்னாடி அமர்ந்து தேரோட்டவில்லை. அர்ஜுனன் பக்தனை ரட்சிப்பதற்கு முன் நின்று அவன் ஏற்க வேண்டிய அம்புகளையெல்லாம் தான் பகவான் ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ. அந்த பார்த்தசாரதித்தான் உற்சவராக இருக்கிறார். 4 கரங்களோடு அபயஹஸ்தம் கதாஹஸ்தத்தோடு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு உற்சவமூர்த்தியை சேவித்துக் கொள்ளுகிறோம். இவர் கண்ணன். அப்படியே கண்ணன் அகர்த்தி பார்த்தீர்கள் என்றால் அதே ஆசனம், ஒரே ஆசனத்தில் ஒரு கண்ணனை சேவிச்சோமா, அப்படியே பக்கத்தில் ஒரு ராமனும் உற்சவராக இருக்கிறார். இந்த உற்சவருக்கு கோலவில்லி ராமன்
அழகான கோலம்னா அழகு, வில்லி வில்லை கையிலே பிடித்தவர், அழகான வில்லை சார்ங்கத்தை கையிலே பிடித்தவனான ராமன் மற்றொரு உற்சவமூர்த்தி. அவரும் அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் சங்க சக்கரங்களோடு கூட வில் அம்பையும் பிடித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரே சிம்மாசனத்தில் கண்ணனை சேவிக்க போறோம் நினைச்சிட்டு வந்தோம்னால் பார்த்தசாரத்தையும் சேவிச்சுக்கலாம், பக்கத்திலேயே ராமனையும் சேர்த்து சேவித்துக் கொள்ளலாம். 2 பேருமாக இந்த ஊரிலே உற்சவமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார்கள். அது இங்கு இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு. இந்த திருத்தலத்திலேயே வருண பகவான் வந்து தவம் செய்ததாகவும் அவருக்காகவும் பகவான் பார்த்தசாரதியாக காட்சி அளித்தார் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. இதெல்லாம் இந்த திருத்தலத்தினுடைய பெருமைகள். முதல்ல கீழே புஷ்கரணி பார்த்தோம், கட்க புஷ்கரணி, விமானம் நாராயண விமானம், பெருமான் திருமகள் கேழ்வன், உற்சவர் பார்த்தசாரதி, பக்கத்தில் கோலவில்லி ராமன், தனிக்கோவில் நாச்சியார், கமலவல்லி தாமரை நாயகி தாயார், தனியா ஒரு சன்னதியில கீதோபதேசம் நடக்கும் முறையில் கண்ணனும் அர்ஜுனனும் எழுந்தருளி இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த கோயிலினுடைய சிறப்பு. திருமங்கையாழ்வார் இந்த பெருமானை சேவிப்பதற்காக வந்தார். அவர் 10 போஷரங்கள் இந்த பெருமானுடைய பெருமையையும் இந்த ஊர் பார்த்தன்பள்ளி பார்த்தன்பள்ளி என்று திரும்ப திரும்ப குறிப்பிட்டு அந்த அர்ஜுனனுக்காக வந்த ஊர், இந்த பெருமானுடைய பெருமையை என்னவென்று சொல்லுவது என்று பாடுகிறார். ஆனா ஆணாக பாடவில்லை. கீழே பல பாசுரங்கள் ஆணாக பாடின பாசுரம் பார்த்தோம் இல்லையோ, இந்த 10 பாசுரங்கள் இந்த பெருமானை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு ஆண்மை போய் பெண்மை வந்து விட்டது. ஒருத்தர் ரொம்ப அழகா இருந்தா பார்த்த உடனே நம்மையே ஒரு பெண்ணா கற்பனை பண்ணிக்கலாம் இல்லையோ, இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பெண்ணா கூட பிறந்திருக்கலாம் போல் இருக்கு என்று திருமங்கை ஆழ்வாருக்கு தோன்றியது. அப்ப பெண் பாவனையில், அதுவும் பெண்ணுனா காதலியாக பாடவில்லை, காதலி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, அவளுடைய பெருமைகளை தாயார் பாடுகிறாள். திருமங்கையாழ்வாரையே ஒரு பெண்ணா நினைச்சுக்கோங்க. அந்த பெண்ணு கண்ணனை காதலிக்கக்கூடிய பெண் அல்ல, கண்ணனை காதலிக்கும் பெண்ணினுடைய தாய் தன்னுடைய மகளை பற்றி பாடக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது. கவளையானை கொம்புசித்த கண்ணன் என்னும் காமரசீர் குவளமேகம் அன்னமேனி கொண்டகோன் என் ஆனை என்னும் தவளமாட நீடுநாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னும் பவளவாயாள் என் மடந்தை பார்த்தன்பள்ளி பாடுவாளே என் மடந்தை. என்னுடைய சிறு பெண், அவளுக்கு இன்னும் வயசு பெருசாக ஆகலை, அவளுக்கு நல்லா புடவை உடுத்திக்க கூட தெரியாது, உலகத்தில் நல்லது செய்யது கூட தெரியாது, பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும், அவளுக்கு வயசே ஆகவில்லை. ஆனால் பார்த்தன்பள்ளி பாடுவாளே, எப்பவுமே பார்த்தன்பள்ளி பார்த்தன்பள்ளினே சொல்லிட்டு இருக்கா. அந்த பெருமான் கண்ணனுடைய பெருமையே பாடிக்கொண்டிருக்கிறாள். கவளையானை கொம்புசித்த கண்ணன் என்னும் கவள யானை, குவலையாபீடம் என்கிற யானை கண்ணனை கொல்வதற்கு வந்ததே, அதன் பந்தங்களை முறித்து பகவான் கொன்று விட்டார். அந்த கண்ணன் என்றும், என்றும்னா என் பெண் இப்படி சொல்லுகிறாள் அர்த்தம். கவளையானை கொம்புசித்த கண்ணா அப்படின்னு அந்த பெண்ணு சொல்றாளாம். காமரசீர் குவளைமேகம் அன்னமேனி கொண்டகோன் என் ஆனை என்னும். அடுத்தது காமரசீர் கொண்டகோன், அழகான ஆசைப்படத்தகுந்த கருப்பான மேகத்தை போன்ற திருமேனி உடையவன் என் ஆனை, எனக்கு யானைன்னு தெரிவிக்கிறாளாம். பகவான ஒரு யானையாக அந்த பெண் பார்க்கிறாள். யானைன்னு சொன்னாலே ஒரு பெருமிதம், ஒரு பெருமை தெரியுமோ இல்லையோ, இவ்வளவு பெரிய பிராணி யாரு சட்டுன்னு அசைத்து விட முடியாது, அந்த பிராணியை அவசரப்பட்டு அசையாது, அந்த பெருமை உண்டு. ஆனை என்னும் தவளமாடம் நீடு நாங்கை தாமரையாள் கேழ்வன் என்னும் அழகான தவள மாடம், தவளம்னா தூய்மையானது வெண்மையானதுன்னு அர்த்தம். வெள்ளையான அழகான மாட கோபுரங்களாலே சூழப்பட்ட நாங்கூர், அந்த நாங்கூருக்குள்ளே தாமரையாள் கேழ்வன் என்று நேர இந்த பெருமானுடைய பெயரை சொல்லியே ஆழ்வார் குறிப்பிட்டு மங்களாசாசனம் செய்கிறார். தாமரையாள் கேழ்வன் என்னும் பவளவாயாள், என்னுடைய மடை. இது பகவானை பத்தி சொல்லல, என் பெண்ணும் ஒன்னும் சளைத்தவள் கிடையாது, பகவானுக்கு மட்டும்தான் அழகுன்னு நினைக்காதீங்கோ. என் பெண்ணுக்கு பவள வாயாள், அழகான சிவந்த வாயை உடையவள். பகவானுடைய அதரம் வாய் எவ்வளவு அழகா இருக்குமோ அதையே விழாக்கொலை கொண்டு விழுங்கும்படிக்கு என் பெண்ணுக்கு அழகுண்டு. பவளவாயாள் என் மடந்தை பார்த்தன்பள்ளி பாடுவாளே, அந்த பெருமானையே பாடிக்கொண்டு பொழுதுபோக்குகிறாள். இவளுக்கு அதை தவிர உலகத்தில் எதிலும் ஆசை இல்லை. இந்த பெண் ஒண்ணுமே பண்றது கிடையாது. கண்ணா ராமா பார்த்தன்பள்ளி எம்பெருமானேன்னு பாடிக்கொண்டிருக்கிறாள். உலகமேத்தும் ஒருவனென்னும் ஒன் சுடரோடு உம்பரெய்தா நிலவுமாழி படையனென்னும் நேசனென்னும் தென் திசைக்கு திலதமன்ன மறையோர் நாங்கை தேவதேவன் என்றென்றோதி பலருமேச என்மடந்தை பார்த்தன்பள்ளி பாடுவாளே. என்னென்ன சொல்றார் பெருமான திருமங்கையாழ்வார், எப்படியெல்லாம் பெண்ணாக பாடுகிறார்னு தாய் சொல்லுகிறாள். உலகமேத்தும் ஒருவன் என்னும், உலகமே ஏத்தக்கூடிய, ஏற்றுதல்னா கொண்டாடுவதுன்னு அர்த்தம். உலகமே சேர்த்து கொண்டாடக்கூடிய பகவான், நான் காதலிக்கக்கூடிய கண்ணன். ஒன் சுடரோடு உம்பர் எய்தா நிலவும் ஆழிப்படையன் என்னும்,
நிலவும் ஒத்தருமே அடைய முடியாது. தேவர்களால கூட அந்த பெருமானை அடைந்து விட முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆழிப்படையன், கையில சக்கராயுதத்தை பிடித்த ஒப்பற்ற பெருமை உடையவன் என்று என்னுடைய பெண் சொல்லுகிறாள். நேசன் என்றும், நேசன்னா எங்கிட்ட எவ்வளவு அன்பு, அவர் நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவர், அவரை பார்க்க முடியுமான்னு தேவர்களெல்லாம் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் யார்கிட்ட தெரியுமா, எங்கிட்ட அன்பு வச்சிருக்கார். தேவர்களிடத்துல கூட அன்பு உண்டான்னு தெரியாது. நேசன் என்னிடத்துல எவ்வளவு பாசம் வச்சிருக்கார் தெரியுமா, எனக்காக வந்து பார்த்தன் பள்ளியிலே இருக்கிறார். தென் திசைக்கு திலதமன்ன மறையோர், தென் திசைக்கு தெற்கு திசைக்கே ஒரு திலக்கம், ஒரு ஆபரணம்னு சொல்லும்படிக்கு திருநாங்கூரிலே வந்து பகவான் இருக்கிறார். தேவதேவன் என்று ஓதி, அவன் தேவதேவன், அவன் சாதாரணப்பட்டவன் நினைக்காதே, தேவதேவன். இதெல்லாம் சொன்னாலும் இல்லையோ, இவ்வளவுதான் என்றென்று ஓதின்னு இருக்கு. அவ சொல்றது 50-100 சொல்றா, என்னால அத்தனையும் சொல்ல முடியவில்லை. அவ சொல்றதுல பாதி முணுமுணுன்னு சொல்றா, மயங்கி போயிடுறா. கண்ணன் அழுதுண்டே சொல்றா, குரல் தழுதழுத்து போகிறது, என்ன சொல்றான்னு புரிந்து கொள்ளவில்லை. தேவதேவன் என்றென்று ஓதி, அவ சொன்னதுல ஒரு சில விஷயங்களை நான் கேட்டு சொல்றேன், இதை போல் அவள் நிறுத்துவது கிடையாது. இப்படியே பகவானை பற்றி பாடுகிறாள். என்றென்று ஓதி பலரும் ஏச என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இப்படி ஒரு பெண்ணு கண்ணனை பத்தி இப்ப அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு காதலனை கொண்டாடி கொண்டே இருந்தால் ஊரார் என்ன செய்வார்கள், பலரும் ஏச, ஊர்க்காரர்கள் எல்லாம் இந்த பெண்ணை குற்றம் சொல்லுகிறார்களாம். இப்படி போய் பண்றாளே, ஒரு ஆணுக்காக இப்படி போய் காதல் கொள்ளலாமா, அவனையே நினைத்து கொண்டு பொழுதை போக்கலாமா, இது தப்பு தப்புன்னு ஊரார்கள் எல்லாம் வந்து திட்டுறாளாம். அந்த பெண்ணுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்க என்ன திட்டினாலும் என் மனம் மாறாது. பலரும் ஏச என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று தெரிவிக்கிறார். கடைசி பாட்டு, கூறுகொள் நல்லவேல் கலியன் கூறு தமிழ் பத்தும் வல்லார் ஏறுகொள் நல்ல வைகுந்தத்துள் இன்பம் நாளும் எய்துவரே. இந்த 10 பாசுரங்களை சொல்லி இந்த பெருமானிடத்தில் பக்தியோடு சேவித்தீர்கள் என்றால் கண்டிப்பா வைகுந்தத்தை அடைந்து நாளும் இன்பம் எய்துவர். இந்த ஊர்ல ஒரு நாள் இன்பம் வரும், அடுத்த நாள் துன்பம் வந்துடும். ஏன், ஒரு நாள் இன்பம் வந்தா 10 நாள் துன்பம் தான் வரும். வைகுந்தத்துக்கு போனா நாளும் இன்பம் எய்தலாம் என்று பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறார். அப்பேற்பட்ட கண்ணனையே நாம் காணக்கூடிய இடம் பிள்ளைப்பெருமாளையங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே கூறுகிறார். ஒத்தமரர் ஏத்தும் ஒளி விசும்பும் பார்க்கடலும் இத்தலத்திற் காண்பரிய என் நெஞ்சே சித்துணர்ந்த தீர்த்தன் பள்ளிக்கு இருந்து செப்ப வெளி நின்றானை பார்த்தன் பள்ளிக்குள் பணி என்று அவருடைய பாசுரம் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். ஒத்துனா ஒன்று கூடி, கூட்டமாக கூடி, அமரர் ஏத்தும், தேவர்கள் எல்லாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், ஒளி விசும்பும் பார்க்கடலும், வைகுந்தத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவாளாம், பார்க்கடலை பத்தி எல்லாரும் புகழ்ந்து பாடுவார்களாம் தேவர்கள் எல்லாம். சரி, அதுக்கு நாம போக முடியுமானால், இத்தலத்தில் காண்பரிய என் நெஞ்சே, நெஞ்சமே அந்த பார்க்கடலுக்கெல்லாம் நாம போகவே முடியாது. வைகுந்தத்தை நினைச்சு பார்க்க கூட முடியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப நாம் என்ன பண்றது, பகவானை எப்படி சேவிக்கிறதுனால் கவலையே படாதே. இதோ பார்த்தன் பள்ளியில பகவான் இருக்காரே, சித்து உணர்ந்த தீர்த்தன் பள்ளிக்கிருந்து செப்ப. யாரை பத்தி சொல்றாருன்னா பிரஹ்லாதனை பத்தி சொல்றார். சித்து உணர்ந்த, சித்துனா இந்த ஆத்மா, ஆத்மாவினுடைய உண்மைத்தன்மை, நான் பகவானுக்கு தொண்டன் என்று உணர்ந்த தீர்த்தன், தூய்மையானவன் பிரஹ்லாத ஆழ்வான், சின்ன குழந்தை அவன். பள்ளிக்கு இருந்து, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து என்ன உபதேசம் பண்ணார், எங்குமுளன் கண்ணன், உலகம் அனைத்தும் கண்ணன் தான் இருக்கிறான் உபதேசம் பண்ணானோ இல்லையோ, அது ஹிரண்யனுக்கு பொறுக்கவில்லை, உடனே கொல்ல வந்தார். செப்ப வெளி நின்றானை, அந்த பிரகலாதனை ரட்சிக்கத்துக்கு தூணை பிளந்து கொண்டு வெளியே தோற்றமளித்தாரே அந்த நரசிங்க பெருமான், அவர் பார்த்தன் பள்ளிக்குள் பணி, அவர் வாழக்கூடிய அந்த பெருமான் கண்ணன் வாழக்கூடிய பார்த்தன் பள்ளிக்குள்ளே பணி. நீ அங்கு போய் பகவானை சேவி, அங்கு போய் கைங்கரியம் பண்ணு, நமக்கு அதுதான் எளிமையானது. வைகுந்தம் பார்க்கடல்னு காத்திருக்காதே, இருக்கிற பெருமானுக்கு கைங்கரியம் செய் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுகிறார். நமக்கும் அந்த பகவான் கைங்கரிய பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த திவ்யதேசத்துக்கு செல்வோம்.